திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பேர்னு பார்த்தீங்கன்னா நித்யா, வயது 29 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து, சைவ, பிள்ளை வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னி. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி கடை வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு இதில் மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வருமானம் வரதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது. நிலம் ஒரு 10 ஏக்கரை நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் திருமணம் தான். இவங்களுக்கு 2வது திருமணம் தான். முதல் திருமணமாகி விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சாரி, மாற்றி சொல்லிட்டேன். இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. வரக்கூடிய மணமகன் இப்போ வீட்டோட மணமகனாக தான் வேணும். அவர் ஏழையாக இருந்தாலும் சரி, படிக்காதவராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு ஏழை மணமகன் தான் வேணும், வீட்டோட மணமகனாக வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இவங்க பேர்னு பார்த்திங்கன்னா திவ்யா, வயது 28 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து, நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்திங்கன்னா கும்பம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க +2 தான் முடிச்சிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்திங்கன்னா பூக்கடை வச்சு நடத்திட்டு வரதை சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வசதின்னு பார்த்திங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது. நிலம் ஒரு 2 சென்ட் நிலம் இருக்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2வது திருமணம் தான். முதல் திருமணம் ஆகி விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் தான் இருக்கிறாங்க. இந்த பொண்ணு என்ன எதிர்பார்க்குதுன்னா முதலே திருமணமாகி விவாகரத்து ஆயிடுச்சு. இப்போ வரக்கூடிய வராசை என்ன சந்தேகப்படாது, என்ன கடைசி வரைக்கும் நல்லா வச்சு பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் தான் இருக்கிறாங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க.